ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜோகோ ரவுண்ட் 1 ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போவோம். ஸோ a library has an average of 510 visitors on Sunday. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புரிகிறதுக்காண்டி சொல்கிறேன். அதாவது அந்த ஒரு மந்தில் ஆவரேஜாக 510 விசிட்டர்ஸ் ஆன் சண்டே. ஃபர்ஸ்ட் ஃபுல் கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். அண்ட் 240 ஆன் அதர் டேஸ். த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பெர் டே இன் அ மந்த் ஆஃப் 30 days பிகினிங் வித் சண்டே. அதாவது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். லைப்ரரி ஹேஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 510 விசிட்டர்ஸ் ஆன் சண்டே. அதாவது ஆவரேஜாக ஒவ்வொரு சண்டேக்கும் ஒரு மந்தில் ஒவ்வொரு சண்டேக்குமே 510 விசிட்டர்ஸ். அதாவது இப்போ ஒரு மந்த்துக்கு 4 சண்டே இருக்குன்னா 4 சண்டே 510 அதாவது நியர்லி ஒரு 2040 சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ அண்ட் ஆன் அதர் 240 ஆன் அதர் டேஸ். அதாவது அதர் டேஸ்னால் அந்த சண்டே போக அந்த 30 நாளில் மற்ற நாளில் அந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த மற்ற எல்லா நாளுமே பெர் டேக்கு இப்போ மண்டே 240, டியூஸ்டே 240 இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா the average number of visitors per day in a month of 30 days. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகினிங் வித் சண்டே. இது தான் முக்கியமானதே இவங்க கொடுத்ததில். ஸோ சிம்பிள் ஈஸியானது தான். நம்ம ரீட் பண்ணுறதை பொறுத்தா இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் கூட எடுத்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பிகினிங் வித் சண்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். இப்போ நமக்கு நார்மலாக தெரியும் லைப்ரரி ஹேஸ் அன் ஆவரேஜ். நம்ம பார்த்த கொஸ்டின் தான். இப்போ பிகினிங் வித் சண்டே அப்படின்னு நம்ம அதுக்கு தான் ஈஸியாக கன்சிடர் பண்ணுறதுக்காண்டி ஒரு வழி சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ 30 டேஸு. ஓகேயா? இப்போது 30 டேஸ்னால் டே 1 அதாவது ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் வித் சண்டேனா அது கூட ஒரு +7 கொடுங்க. ஓகேயா? இப்போ எல்லாத்தையும் அந்த மாதிரி நீங்கள் +1 கொடுத்தீங்கன்னா 8, அடுத்து 15, அடுத்து 22, அடுத்து 29. அதாவது அதுக்கு மேலே போகாது. ஏன்னா 30 டேஸ் தான். 30 டேஸ்க்கு அப்போ எத்தனை சண்டே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 சண்டே. இப்போ நம்ம நார்மல் கால்குலேஷன் போட்டோம்னா 4 சண்டே. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிகினிங் வித் சண்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் பிகினிங் வித் சண்டேனா இப்போ கொஞ்சம் ஈஸி, நமக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரு மந்த்துக்கு 5 சண்டே இருக்குது. ஓகேயா? இப்போது அந்த 5 சண்டேல 510 விசிட்டர்ஸ். ஸோ சிம்பிள் தான். அப்போது அந்த 5 சண்டே சேர்த்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 510 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம இப்போ கால்குலேஷன் போடலாம். 1 5 5 5 5 25. ஸோ 255 ப்ளஸ் இந்த 0 ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். ஓகேயா? இப்போது நெக்ஸ்ட்டு 25 இது எதுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறேன். அதாவது இப்போ 240 ஆன் அதர் டேஸ். அதாவது இந்த 30 நாளில் இந்த 5 நாளாக மைனஸ் பண்ணியிருப்போம். நார்மல் கால்குலேஷன் தான். அப்போ எவ்வளவு? 25. கரெக்டாக? மற்ற நாள்லாம் அதாவது மிச்சம் ஒவ்வொரு நாள் வீக் டேஸில் எல்லாருமே ஒவ்வொரு நாளுக்கும் 240 பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 240னா அப்போ 25 × 240. 25 × 240. ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் 25 × 25 625. ஸோ அது கூட ஒரு 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 600. ஸோ இந்த 0 ஆட் பண்ணிங்கன்னா 6000. ஓகேயா? இப்போ நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பெர் டே இன் அ மந்த் ஆஃப் 30 days. அதாவது அடுத்த நம்ம இதுக்கு போகிறோம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பெர் டே இன் அ மந்த் ஆஃப் 30 days. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது நம்ம இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஓகேயா? 30 நாளில் உள்ள பீப்புள்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடணும், விசிட்டர்ஸையும். 30 டேஸும் மொத்தமாக சேர்த்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 8550. ஓகேயா? இப்போ இந்த 8550 30 நாளாக ஆவரேஜாக கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் கால்குலேஷன் தான். டிவைடட் பை 30. ஸோ நம்ம டிவைட் பண்ணி 30ஆல் டிவைட் பண்ணோம்னா நார்மலாக 0 0 கேன்சல். 1 3 3 2 3 6 2 இங்கே வந்துச்சுன்னா 8. அப்போது ரிமைண்டர் 1. ஸோ 5. ஸோ 285 முடிஞ்சு. சிம்பிள் கால்குலேஷன் தான். நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ சிம்பிளாக ஈஸி கொஷின் தான் கேட்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக யோசித்தோம்னாலே போதும்.
ஸோ கொஸ்டின் அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. அதை பொறுத்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன குறை இருந்தாலுமே நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோட் லூப்.